அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் இவங்க என்ன விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடிக்கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது 24 மணி நேரத்தில் தெரிவு சொல்லப்படுது. இவர்களை நீங்கள் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாவே போதும், உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தேர்வு சொல்லப்படுது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, மாய மந்திரம், மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பண வரவு ஜனவசியம், காதல் விவகாரம், உறவில் சிக்கல், மன அழுத்தம், செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்களுக்கு கிரகநிலையை பொறுத்த வரையில் ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் ராசி இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 13/5/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலுமே தன்னம்பிக்கையோடு அதனையும் முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் உடையவங்க தான் மீனராசிக்காரர்கள். இவர்களுக்கு இந்த 30 நாட்களில் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 30 நாட்களுக்குள்ளே எதிலுமே நன்மையே நடக்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிக யோசிப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. திடீர் பண தேவைகள் உண்டாகலாம். சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெளியூரில் இருந்து வந்து கடித போக்கு மூலமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சக ஊழியர்கள் இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற வேறு யாரை பற்றியாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, அவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சக ஊழியர்கிட்ட அந்த விஷயத்தை பதிவிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டயே போய் நீங்கள் சொன்ன விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உள்ளாக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்க பற்றி புறம் பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல் நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நன்மை கொடுக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எந்த வாக்குறுதிகளையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். வேலைகளை கவனமோடு செய்வது நல்லது. எதிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுத்துவது நல்லதுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலுமே சக மாணவர்களிடத்தில் கவனமாக பழகுவது நல்லது. மேலும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர்கள் வருகையும் அவர்களால் செலவுகளும் உண்டாகும். வழக்குகளை தள்ளி போடுவது, பேசி தீர்த்தி கொள்வது நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலும் செலவு உண்டாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு திருமணங்கள் கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் பல உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் பணவரவு சேமிப்பீங்க. அதே போல் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீண் பழிகள் உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமைகள் இருக்க வேண்டிய நிலைகள் வரும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடும். பொறுப்புகள் அதிக அளவில் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையன்று வீரபத்ர சுவாமியை வழிபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 21, 22, அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14 மற்றும் 15 அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு இந்த 30 நாட்களில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். என்றாலும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு தைரியத்தோடு செயல்படுவீங்க. குடும்ப வாழ்க்கை சில பேருக்கு ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ள நேரிடும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதட்டங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதிக பணிகள் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் ஏற்படும். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்க முயற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய காதல் மற்றும் திருமண உறவை பொறுத்தவரையில் இந்த 30ஆம் தேதி வரைக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் சுமூகமான நல்லிணக்க உறவு இருக்க வாய்ப்பில்லை. உறவு விவகாரங்கள் கடினமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எழும் பிரச்சனைகள் உங்கள் அமைதியை கெடுக்கலாம். மனைவி மற்றும் துணையோடு பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 30ஆம் தேதி வரையும் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார நிலை சுமாராகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். செலவுகள் அதிகமாகும் என்பதால் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயல முடியாமல் போகலாம். வருமானமும் சுமாராகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதிக முயற்சிகள் மட்டுமே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெற ஒரு வழி கிடைக்கும். பணியிடத்தில் பெண் பணியாளர்கள் நன்மையாக உண்டாகுவார்கள். மேலும் நீங்கள் கடினமான உழைத்தாலுமே அதற்கேற்றவாறு அங்கீகாரத்தை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடும். தொழிலை பொறுத்த உங்களுக்கு முன்னேற்றம் மந்தமாக இருக்கக்கூடும். தொழிலில் தேக்க நிலைகள் கூட எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழிலில் காண இயலாத போகலாம். வணிக சூழல் வெளிப்புற காரணிகளால் வருமான செலவாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்கள் போன்ற உள்காரணிகளும் வணிகத்தில் இழப்பு அல்லது தற்காலிக வீழ்ச்சிக்கு பங்களிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தூக்கமின்மை காரணமாக சில உடல் உபாதைகள் சந்திக்க நேரிடும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளும் சந்திக்க
நேரிடும். இதன் விளைவாக உங்கள் மன அமைதியும் பாதிக்கப்படலாம். இந்த 30 நாட்களுக்குள்ள தலைவலி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாய் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நலை குறைவுகள் காரணமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே மே 30ஆம் தேதிக்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயம்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.